வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு அதிமுகவில் இணைந்தார்கள். முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் குறைந்து போயிருக்கிறார். என்ன காரணம்? திமுகவின் அமைச்சர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்ன? அப்படி என்ன அவசியம் வந்தது? ஸ்டாலின் என்ன அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவின் முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பெரும்புள்ளிகள் எல்லாருமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான். முதல்ல செந்தில் பாலாஜி சிக்கனார் அமலாக்கத்துறையிடம். அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாட்களையுமே கடந்துட்டார். இன்னுமே அவரை திமுக ஆட்சி சார்பாகவும் முதல்வர் ஸ்டாலின் சார்பாகவும் வெளியே கொண்டு வரல. அடுத்ததாக ஜெகத்ராஜ்கன் அந்த சர்ச்சையில் சிக்கனார். அடுத்ததான் முன்னாள் அமைச்சரான பொன்முடி. ஸோ அடுத்ததான் பார்த்திங்கன்னா அமைச்சரான துரைமுருகன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவின் பெரும்புள்ளிகள், முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போது சற்று முன்பு திமுகவின் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கூண்டோட அதிமுகவின் எதிர்கட்சியில் இணைந்திருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக மத்தியில். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினுமே பேரதிர்ச்சியில் இருக்கிறார். ஏன்னா இவ்வளோ கூட இருந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கேனே, இவ்வளோ நம்ம கொள்ளடிச்சிருக்கோமே, எவ்வளோ பண்ணியிருப்பீங்க, இருந்துமே என் ஆட்சியை விட்டு ஏன் கூண்டோட அதிமுக இணைக்கிறார்கள் என்று பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அமைச்சர்களுமே எதிர்கட்சியில் இணைவதும், அது மட்டும் இல்லாமல் கட்சி மாற்றம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சில அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பயணம் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் கூட அவருக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறது. இதுக்கு முன்னாலேயே அவருக்கும் பாதிப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து இந்த வீடியோவில் தொடர்ச்சி பார்ப்போம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறது. ஸோ திமுக பார்த்திங்கனாக்கா ஒரு கவலைக்கிடமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். கடந்த 2-3 மாதங்களாகவே திமுக இது இன்னும் 2 வருஷம் ஆட்சி இருக்குது. அது வரைக்கும் திமுக ஆட்சி தாக்கு பிடிக்குமா, இல்லை அதுக்குள்ளேயே கலையுமா என்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்கிறேன். மறக்காமல் நமது சேனலுக்கு மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.